ஆதாயம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரே பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. இந்தியன் அவன், அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் அரசே. அரை நொடியில் வருகிறவன் தலையுடன் 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறு காசு எவருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்தப் போவதும் இல்லை. பிழைக்க வந்ததானே நீங்கள்? பிழைக்க முடியவில்லை என்றால் உங்கள் நாட்டை தேடி ஓடுங்கள். இங்கு என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பவர்களுக்கு அவமானமா இல்லை? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியனின் உயிர் இருக்கும் வரை வரி என்று சிறு துருங்கும் தென்திசை நோக்கி ஒழிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி, இது கர்த்தனைகள் ஒழிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கே இருந்து. அவனை ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆயிரம் பட்டாளத்து ஏழைகளுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் இருக்கும் மாடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது பாளையத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆணையிடுங்கள் மன்னா. ஆமண்ணா, அதே போன்ற ஆங்கிலேய வியாபாரிகளுக்கு நம்முடைய நாட்டுக்கு உட்பட்ட நெசவாளிகளை யாரும் துணி நெய்து தரக்கூடாது என்று ஆணையிடுங்கள் அரசே. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலயர் வந்துள்ளார் மன்னா. வர சொல்லுங்கள் அவரை. என் பெயர் கோபாலயர். நான் ஜாக்சன் துறையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துறையவர்கள் பிராமணிக விலாசம் மேல் மாடியில் தங்கியுள்ளார். பரிமளமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்படியானால் அந்த துறையை காண அவசியமில்லை நமக்கு. ஆமாம் மன்னா, இது சூழ்ச்சி. நீர் அங்கு தனித்து செல்லக்கூடாது அரசே. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டு நிற்பதால் நீர் அந்த ஜாக்சன் துறையை சந்திப்பது சரியே. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? கோபாலயர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படுங்கள். ஆகட்டும் மன்னா. பங்கு பெறுவோம். காட்சி 2. ஜாக்சன் அவை. பங்கு பெறுவோம். கட்டபொம்மன். கட்டபொம்மன் வருகிறார். பிரபுவே, கட்டபொம்மன் வருகிறார். புறப்படுத்தினால் சிப்பாய்களே, அவன் வந்து உட்கார இடமளிக்க கூடாது. நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? துரை என்பவரோ? என்ன வெகு தூரம் வந்திருக்கிறீர்கள்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கு சரியான நடத்தை இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். இருமாப்பி இன்னும் குறையவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒளியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியாது? அகம்பாவம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். எங்கள் பிரதிநிதியையும் தளபதியையும் அசிங்கப்படுத்தி அனுப்பினாய். எங்கள் உயர் அதிகாரிகள் எழுதிய கடிதத்தை உதாசீனப்படுத்தினாய். நான் கலெக்டராக பொறுப்பேற்றதும் என்னை சந்திக்காமல் இழிவுபடுத்தினாய். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசு கீழ் அரசராக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. வாய் நிலம் காட்டினார். இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாய் நீ? நீ கேட்டதற்கெல்லாம் இதோ பதில். கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலனிவாழ் உள்ளவர்களுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா? அங்கு கொஞ்சு விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெல் குவிக்கும் மேலை நாட்டு மறவர் கூட்டம். பரங்கை நூடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. மீண்டும் கேட்கிறேன், எங்களுக்கு நீ தர வேண்டிய வரி பாக்கிக்கு என்ன சொல்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். இதில் எப்படி உங்களுக்கு உரிமை உண்டு? அதிகார முத்திரை கேட்டு உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு யாரும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது என் மீசை. அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கான அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். எங்க வரச்சொல் பார்க்கலாம். மானம் அழிந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மணி மீது கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். இவனை கைது செய்யுங்கள். கட்டபொம்மனை கைது செய்து இங்கே அழைத்து வாருங்கள். பிரபுவே,
ஆகட்டும் பிரபுவே. உட்காருங்கள். வாழ தெரிந்தவர்களே உட்காருங்கள், உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள் உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அறிந்திருந்தால் என் நகம் அழிந்திருக்கும். நாளை அடக்கே, உனக்கு பணிவு என்னும் பண்பு தெரியவில்லை, அதனால் தான் கைதியா நிற்கிறாய். அடச்ச, பணிவு பண்பான சொல்தான், ஆனால் உன் போன்ற சௌடியம் காட்ட அவசியம் இல்லை எனக்கு. கட்டபொம்மா, நல்லவர்களை திட்டாதே. இன்னும் திருத்தி கூறு, நரிகளை திட்டாதே என்று. துரை அவர்களே, தந்திரம் என்பது நரிகளிடம் மட்டுமே, அதுவும் நமக்கு பெருமைதான். அது சரி, இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கி ஆளும் உங்களை பார்த்து சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கு? எட்டப்பா, வீண் சொல் பேசாதே. நாவை அறுத்தேறி வாழ விரும்பினாய், வல்லவனை அழைத்தாய், கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக் கொண்டாய். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இடிக்க வேண்டும் என்று மனதில் கூட எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விழுந்தவர்கள் தான், வந்தோரை வாழ வைக்கும் தென்னகத்தில் பிறந்தவர்கள் தான். ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போய்விடுவான் என்ற இலக்கணத்திற்குட்பட்டவன். எட்டப்பா, அவன் சொல் கேளாதே. கட்டபொம்மா, மன்னிப்பு தானே, அதை கேட்டுவிட்டு மற்றொரு பாளையத்தையும் பெற்றுக் கொள்ளலாமே, என்ன குறைந்திட போகிறீர்கள்? அடச்ச, நான் மன்னிப்பு கேட்பதா? இவன் புழுப்பூச்சி வாழ்க்கை வாழ்பவன். 6 அறிவு படைத்த எந்த மனிதனும் புழுப்பூச்சியை மதிப்பதும் இல்லை, மன்னிப்பு கேட்பதும் இல்லை. கட்டபொம்மா, ஏன் இந்த வீம்பு பேச்சு? அவர்கள் சொல்வதை கேட்ட நாங்கள் அரச வாழ்க்கை வாழவில்லையா? அடிமை வாழ்க்கை வாழ்கிறீர்கள். இம்மி அளவும் நம்முடன் ஒவ்வாதவன். அவன் பாய்ச்சலுக்கு மட்டும் கலங்காதே, அவன் பேச்சு கேட்டு மட்டும் இணங்காதே. நிறுத்த கட்டபொம்மா, வீண் பேச்சு. குற்றவாளியான நீ ஏதேனும் சமாதானம் கூறி உன் தண்டனையை குறைத்துக் கொள்ள பார்க்கிறாயோ? நாங்கள் ஒரு நாயை கொள்வதனாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. குற்றவாளிகள் நல்லவர்களான எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறியேன், ஆகப் போகும் முடிவையும் நான் அறிவேன். ஊருக்கும் பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நிறுத்து கட்டபொம்மா, நீ குற்றவாளிதானே? ஆம், நான் உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பலியாரின் கட்டளைக்கு ஏன் அடங்கவில்லை? கும்பலி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டியது பொருள்கள், நாங்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. யாராவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்க வேண்டியது நீ இந்த கேள்வியை. அன்று நீ அவனிடமே போய் கேள். எனக்கு பேச்சு இது என் கோபத்தை தூண்டுவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும், அது உனக்கு வருவது என்பது போய். எடக்கு, மடக்கு, இருமாப்பு, ஏளனம் இவை எல்லாம் உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒளியாது. அது ஒடுக்கப்பட்டது, நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலமும் நடக்காது. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலனை பெறுகிறார்கள். ஆனால் நீ ஒருவன் மட்டும் பணியாமல் இருப்பது என்ன நியாயம்? எல்லோரும் பணிந்து நான் மட்டும் பணியாமல் இருப்பது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மாநில பாசம் தெரிந்தவன், வல்லவன், வாள் வீச தெரிந்தவன். அதனால் நான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். ஆனால் நீ என்னிடமே இவ்வளவு பேசுகிறாய். உருக்க வேண்டிய பொருள் அவனிடம் இரக்கம் காட்டி பேசியது என் தவறுதான். உதிக்கும் சூரியனே எங்களை கேட்டுதான் எழும் விழும். இந்த கதையை என்னிடம் விடாதே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட இல்லை. ஒரு பெண் சொன்ன காட்சி எல்லாம் இங்கே ஏராளம். வேற ஏதாவது இருந்தால் கூறு. போதும், நிறுத்து உன் புகழை. மானம், வீரம், புகழ், கொடை, இந்த கட்டுக்கோப்பில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் கையில் நிற்க அவசியம் இல்லாத நாடு, வையகமும் வானகமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கே பிறந்தவர்கள் கோழைகளாய் இருப்பவர்கள் அல்ல. கோழையாய் இருப்பவர்கள் நீங்கள். இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பவன். தென்னாட்டு மக்கள் நாங்கள், பொன்னாட்டின் மக்கள். போர் என்றால் புலிகுணம், கொங்கு காதல் என்றால் பூகுணம், புகழுக்குரிய மானம் என்றால் ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் அந்த ஆண்டவன் கூட நினைத்ததில்லை. மாறாக அன்பை காட்டி நண்பர்களாகத்தான் எங்களோடு வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவிடப்பட்டு நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினாலும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும், நிறுத்து உன் புத்திமதியை. மேலும் மேலும் உன் குற்றங்களை கூட்டிக் கொண்டே போகிறாய். நான் இப்போதே என் தீர்ப்பை கூறுகிறேன். உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் ஒரு வினாடி ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேள். அடச்ச, நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டிருப்பதும் கழுத்து கலட்டப்படாமல் இருப்பதும் என் தாய் பார்த்திருக்க வேண்டும். இதை தள்ளாடும் வயதிலும் அவள் பொல்லாத புலியாக பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும். இதை இந்நேரம் வெட்ட
அவை. என் தமிழ்ப்பாகன் மட்டும் இங்கிருந்திருந்தால் அறப்பாடிய உன் ஆவியை கருக்கியிருப்பான். அட எட்டப்பா, நானோ இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உங்களை பற்றி ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் கட்ட புளிய மரத்தில் தூக்கிலிடுங்கள். காட்சி 4 கட்டபொம்மன் தூக்கிலிடும். அன்று போரிலே உயிரிழந்த என் வீர மக்களுடன் நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசும் கூட.